என்ன சாப்பாடு? கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி குழம்பு. இது வந்து எண்ணெய் வச்சிட்ருக்கு. வடகம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 சும்மா வாசனைக்கு கீரி போடணும். வெங்காயம், தக்காளி. வெங்காயம் 1, தக்காளி ஒரு 3 தக்காளி, 3-4 தக்காளி தக்காளி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கு, அதை போட்டுடுங்க. மாங்காய் கூட போடலாம். இதுக்கு மாங்காய் இருந்தால் கூட ஒரு 2 துண்டு மாங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். 2 நிமிஷம் வதக்கி வேணுமாம்மா? கத்திரிக்காவும் முருங்கைக்காவும். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்குமா? ஆமாம், ஒரு 4 முருங்கைக்காய். கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள், கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு எவ்வளவோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 3 ஸ்பூன்மா. 3 ஸ்பூன் சேர்த்துக்கினாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டு போட்டு மூடணுமாம்மா கொஞ்ச நேரம்? இல்லை, தண்ணி ஊற்றிடலாம். வேணா மிளகா கருத்துடும். இது கொதிக்கிறோம், காய் வேகட்டும். அது காட்டி தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டு காட்டும். தேங்காய் அரைச்சிக்கலாங்க குழம்புக்கு. அதுக்கு 1 மூடி தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. போட்டு கொதிச்சுன்னா சரியாக வந்துடும். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இந்த தேங்காயெல்லாம் நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இல்லைன்னா பச்சை வாசனை தெரியும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கத்திரிக்காயும் முருங்கைக்காவும். கத்திரிக்காய் வந்து நம்மளுடைய உடம்புல ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக கத்திரிக்காய் அடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.